அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் அது உடனுக்குடன் நிறைவேற அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது. அதிலும் கடந்த காலங்களில் நீங்கப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தங்களுக்காக பதில் கொடுக்கக்கூடிய வகையில் முருகப்பெருமான் தங்களுக்கு அருள் புரிய போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய கருணையும் அருளும் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் அதிகபட்சமான வாய்ப்புகளும் கிரகம் மாற்றங்களும் அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் சிறு பல விஷயங்களில் சின்ன இடையூறுகள் ஏற்படுமே தவிர்த்து பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும். அதே மாதிரி மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம். வெளியூர் செல்லவும் நேரிடலாம். அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப நல்லது. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும், மனசோர்வு ஏற்படும், உடல் வலிமை அதாவது உடல் வலி உருவாகலாம். சிலருக்கு செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போகலாம், பண நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பயணங்களில் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயணங்கள் அதாவது அத்தியாவசியம் ரொம்ப முக்கியமான பயணம் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம். ஆனால் மற்றொரு புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி கையில் இருப்பு வரவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவினங்கள் செய்கிறத பெண்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். அதன் காரணமாக
கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம். அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் வீட்டில் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும். எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க. இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க. தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நேர் வழியில் செல்ல வேண்டும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க. ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே மீண்டும் தங்கள் கையை சேருங்க. கடன் சுமை வசூலாகும். அடமானத்தில் இருந்த சொத்து நகை மீண்டும் தங்கள் கையை சேரும். வியாபாரத்திலையும் சரி வேலைகளையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். எதிரிகள் விலகி நிற்பாங்க. நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளையுமே தங்களுடைய மனது போகக்கூடாதுங்க. அதிலும் குறிப்பாக கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தூங்கக்கூட பலருக்கும் நேரம் இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அத்தனை வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் தங்களிடத்துல இருக்கு. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுக்கிறானோ அதே அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்திலையும் இருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க. அதுவே போதுங்க. தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லணும். வேலைகளையும் வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபட ஆரம்பிச்சிடும். கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் தங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையும் விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் கண்டிப்பாகவே பெறுவீங்க. மன நிறைவை பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் நீங்கும். பெரியவர்களின் ஆசிர்வாதமும் இறைவனின் ஆசிர்வாதமும் ஒன்று சேர
கிடைக்க பெற்று இந்த காலகட்டம் சந்தோஷமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாலியாகவும் நேரத்தை கழிப்பது மட்டும் சந்தோஷம் கிடையாது. வேர்வையில் உடைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் இருக்கும். அதையும் மறந்து விடாதீங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எக்காரணத்தை கொண்டு முன்கோபம் படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடவும் கூடாது.